ஹாய் மக்கா, இது நம்மளோட லாங் வீடியோ தான் பார்த்துக்கங்க. கோயில் கொடைக்கு போயிருந்தாலும் வள்ளியூரில் அதுதான். ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ண இவ்வளோ நேரம். இது பொம்பளை கூட பரவாயில்ல போல. இங்கே பாருங்க, இவ்வளோ நேரம். அங்கே நண்டு பாருங்க. அதை எடிட் பண்ணி போடுறதுக்குள்ளே அடுத்த ஒரு ட்ரிப்பு போக வேண்டியதாக இருந்துச்சு. அங்கே போய்ட்டு ஒரு 4 நாள் உடம்பு சரியில்லை நமக்கு, அதனால தான் போட முடியல. அதான் இப்போ போடுறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு ஊருக்கு போகிறதுக்குள்ளே தான் நம்ம ட்ரெஸ் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே சோழி முடிஞ்சிடும் மக்கா. அந்த மாதிரி தான் இது. தம்பிக்கு கூட நான் தம்பிக்கு கூட ஒரு பேக் நிறைய எடுத்து வைக்கணும். ஆனால் எடுத்து வைக்க கூட கஷ்டம் கிடையாது. ஏன்னா நம்ம என்ன ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம், ஓகே இது நல்லாயிருக்கும் அப்படி. அதில் வேறு பையங்க வேறையா, பையனுக்கு ஒரு டவுசரும் சட்டையும் போட்டுவிட்டா போதும். இதில் நம்மளுக்கு சேலை எடுத்து வச்சு அந்த சேலை கெட்டணும், அது வேறு கஷ்டம். அது தனியாக, அது விடுங்க. ஆனால் அந்த சேலை எடுத்து வச்சு இதுக்கு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குமா, ஃபிட்டு கரெக்டாக இருக்குமா, லூஸாக இருக்குமா. ஏன்னா ரொம்ப நம்ம அடிக்கடி சேலை கட்டலை, எப்போமாச்சும் ஒரு திருப்பு தான் கட்டுவோமா. அதனால் இந்த சேலை நல்லா இருக்குமா, அதுக்கு சட்டை கரெக்டாக இருக்குமா, அதுக்கு வளையல் கம்மல் எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே ஓஞ்சி போயிடுவோம் பார்த்துக்கோங்க. அதில் வேறு 2 நாள் 3 நாள் ட்ரிப்புனா எது என்னைக்கு கெட்டாது அப்படின்லாம் எடுத்து வைக்கக்குள்ள அவ்வளோதான். அந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. 2 பட்டுச்சேலை எடுத்து வச்சுருந்தேன். இதில் எது நல்லா இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க மக்கா. நான் அதில் எடுத்து வச்சுட்டு துண்டு எல்லாம் எங்களுக்கு எல்லாமே எனக்கு எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் அம்மாவுக்கு அங்கே இன்னும் அந்த ரூமில் இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு பேக்கில் வச்சாச்சு. அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு அவங்க தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு தார, அதுக்கப்புறம் பேக்குக்குள்ளே வை அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க பார்த்துக்கோங்க. ஒரு வழியாக எங்களுக்கெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு லோகிக்கு தான் பார்த்துக்கோங்க. லோகிக்கு தனியாக பேக்கில் வைப்போம், அழுக்கு ட்ரெஸ்லாம் வைக்க இன்னொரு பை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பையை எடுத்தா அந்த பைக்குள்ளே அப்படி பையை எடுக்க உள்ளே இருந்த வெங்காயத்தை உரிச்ச உள்ள தோல் வந்துக்கிட்டே இருக்கும்ல, உரிக்க ஒன்றுமே இல்லை. அந்த மாதிரி உரிக்க ஆச்சு. சாரி, எடுக்க பையாக வந்துட்டுருக்கு. அவ்வளோ பைய எங்கள் அம்மா கொண்டு பத்திரமா வச்சுருக்காங்க. இந்த பேப்பர் இந்த கேரி பேக்கை கூட பத்திரமா வச்சுருக்காங்க. அது எதுக்கு மக்கா? உங்கள் வீட்லேயும் உங்கள் அம்மா இப்படி தானான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், அங்கே இங்கேயும் சுற்றிட்டே அலைதாங்களே தவிர சட்டை எடுத்த பாடு காணும், கிளம்புத பாடும் காணும். இங்கே பாருங்க காய்ஸ், இனிமேதான் இதை எடுத்து பேக் பண்ணி வைக்கணும். இது எங்களுக்கு இல்லை, லோகிக்கு. எங்க போகும்போது பூரா 2 கம்பு போய் தூக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு. உனக்கு எது வைக்கணும் வை. 2 துண்டு வச்சுக்கிறேன். உனக்கு மட்டும் துண்டு, இப்போ நாங்களும் என்ன யூஸ் பண்ணுவோம். ஒரு துண்டு இருந்துச்சு, எனக்கு மட்டும் தனியா ஒரு துண்டு. அது துண்டு இருந்துச்சு, அப்ப என்ன துண்டு வச்சிட்டியான்னு. அத உனக்கையா அந்த துண்டு நீ யூஸ் பண்ண மாட்டியோ? அதான்டா, ஒரு துண்டு இருக்கா, 2 3 துண்டு இருந்தா பிரச்சனை இல்ல. ஒரு துண்டு தான் அவளே யூஸ் பண்ணுமோ. நான் குளிச்சேன்டா, நீ யூஸ் பண்ணிட்டு. அப்ப துண்டு இன்னொரு துண்டு வச்சிருக்காங்க கேக்குறேன்னா எனக்கு அதுல துண்டு இருக்கு. துண்டு இருக்கா கேட்டேன். சரி, துண்டு சேர்த்து இருக்குன்னா சரி, ரைட், ஓகே. நீ துண்டு இருக்கா கேட்கல, எனக்கு ஒரு துண்டு இருக்கான்னு கேட்டா. துண்டு எனக்கு இருக்கான்னு கேட்டேன், எனக்கு ஒண்ணுன்னு கேட்கல. துண்டு எனக்கு இருக்கான்னு கேட்டேன். அப்ப உனக்கு அந்த துண்டு எடுத்துச்சா? துண்டு எடுத்துச்சா? சரி, போட்டுட்டா. உனக்கு அவ்வளவுதானா? அவ்வளவுதான். பார்த்தீங்களா மக்கா, அதுக்குள்ளே ஒரு சின்ன சண்டையை பட்டாச்சு. அது இப்படி தான் எங்களுக்கு எல்லா கான்வர்சேஷனும் இப்படி தான் ஏதாவது ஒன்று பேசிட்டு சண்டை இழுத்துக்கிட்டே அலைவேன் பார்த்துக்கங்க. ஏன்னா எனக்கு போர் அடிக்கும். நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டை இப்படி தான் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை பேக்கேஜி ஒரு நாளா இல்ல ஒரு மாசமா ட்ரிப்பு? ஒரே நாள் தான். இதுல நம்ம 3 பேர் பேக் இல்ல, ஒரு பேக்லயே வச்சிரலாம். ஆளுக்கு ஒவ்வொரு துணி தான். இதுக்கு இவ்வளவு ஒவ்வொரு துணி இந்த ஒரு ட்ரெஸ் 3 இருக்கு. இது மட்டும் லோகிக்கு. அது லோகிக்கு. இது பழம். இது நம்ம சாப்பிடுறதுக்கு. சரி, பாப்போம். பாய். பூ கையில வச்சிருக்கியா? அது யாருக்கு? ஒரு முக்கியமான ஆளுக்கு. அதான் முக்கியமான ஆள் யாரு? அதான் நான் வச்சாச்சு. லவ்வரா? யாரு? யாரு? மஞ்சள் கலர்ல ஆட்டோவா? சரி.
பிறவு எல்லாத்தையும் எடுத்துட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு மக்களே. என் கையில் பாருங்கள் எத்தனை லக்கேஜ் இருக்குன்ட்டு. எங்கள் அம்மா ஒரு பை ஒரு கம்பு பை வச்சுருக்கா, நான் ஒரு பேகு ஃபேனு எல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. லோகே என் ஹஸ்பண்ட் வச்சுருக்காங்க. அதனால எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஆட்டோவுக்கு பின்னாடி எடுத்து உள்ளே வச்சாச்சு. இங்கே பேகு வைக்கிறதுக்குள்ளே லோகி ரொம்ப அவசரப்படுதான் பார்த்துக்கோங்க. ஆட்டோவில் போகணும் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சவுண்டு. அதனாலே கடகடன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஆட்டோவில் போய் உட்காரலான்னு பார்த்தா ஆட்டோவில் எங்ககிட்ட இருக்கட்டானா. அவங்க அப்பா கிட்ட ஹேண்ட்பேக் பிடிச்சிட்டு முன்னாடி ஆட்டோவில் தான் இருப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுவை பார்த்துக்கோங்க. ஒரே அழுவை. ஏன்னா டெய்லி அப்படி கூட்டிகிட்டு போய் பழக்கம் காமிச்சு வச்சுருக்காங்க. அந்த ஆட்டோவில் ரவுண்ட் அடிக்க டெய்லி ஒரு ரவுண்ட் கன்ஃபார்ம். முன்னாடி பைக்கில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ பைக் வந்து ஒரு வாரமாக ரிப்பேர் ஆகி கிடக்கு பார்த்துக்கோங்க. அதனால் இப்போ பூரா ஆட்டோவில் தான் முன்னாடி உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிறதுனால இப்போ அதிலே போகணுன்னு அழுவை பார்த்துக்கோங்க. அப்புறம் கிளம்பியாச்சு. இந்த பைபாஸில் போகும்போது ஒவ்வொரு பொருளாக இருக்கும் தெரியுமா, இந்த பழம், சிப்ஸு, மோர் அப்படி இருக்கும்ல, அதில் நம்ம வரிசை சாப்பிட்டு போயிட்டே இருக்கிறதா. நம்ம இந்த நாங்குநேரி பக்கத்தில் டேன் ஆனோடனே ஒரு சிப்ஸு கடை இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டாப்பிங் அங்கே தான் பார்த்துக்கோங்க. போன உடனே சிப்ஸ் ஏதாவது வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிப்ஸு மசாலா போட்டாங்க. ஃப்ரெஷ்ஷாக போட்டு வச்சுட்டு இருந்தாங்களா, அதில் இருந்து 2 பார்சல் வாங்கியாச்சு. ஒன்று மசாலா போட்டது, ஒன்று மசாலா போடுறாதது. டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. நீங்களும் என்னைக்காவது ட்ரை பண்ணியிருந்தால் அதை கமெண்டில் சொல்லுங்கள். அந்த சிப்ஸை சாப்பிட்டுட்டே ஆட்டோவில் போயிட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கே நேராக வள்ளியூர் போய் ஒரு டீ கடையில் ஸ்டாப்பிங்கை போடுவோன்னு சொல்லி டீ கடையில் ஸ்டாப்பிங்கை போட்டாச்சு. நம்ம வள்ளியூர் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கல தங்க ஸ்வீட்ஸ், அங்கே தான் பார்த்துக்கோங்க ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டோம். என் ஹஸ்பண்ட் இங்கே டீ சூப்பராக இருக்கும். ஏன்னா அவர் அடிக்கடி சவாரிக்கு வருவார்ல, வரும்போது பூரா இங்கே தான் ஸ்டாப்பிங்கை போட்டு ஏதாச்சும் டீயை குடிச்சிட்டு ஏதாவது பண்டை வாங்கிட்டு வர்றது பார்த்துக்கோங்க. அதனால் அங்கே ஒரு ஸ்டாப்பிங்கை போட்டுட்டோம். அங்கே போனோன்னே என் ஹஸ்பண்ட் ஒரு டீ பன்னுன்னு ஏதோ ஒன்று வாங்கிட்டு எனக்கு ஒரு பப்ஸ் வாங்கியாச்சு. இந்த பன்னோட நேம் தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா அது என்ன பேருன்னு எனக்கு தெரியல. சாப்பிட்டியா? கை காமி. அந்த கை, இந்த கை கிடையாது, இப்படி திருப்பி. இது என்னது? இது என்னது? என்ன தீவனம் இது? இங்கே பாரு, கை காமி. இங்கே பாருங்க மக்களே, இப்படி கை போகிற ஒரு பப்தி தின்னு முடிக்கக்குள்ள இவ்வளோ வேலை போதுமா? பப்ஸு டீ எல்லாம் குடிச்சிட்டு அந்த பன்னு எல்லாம் சாப்பிட்டு வயிறு முட்டை. அதுக்கப்புறம் பெரியம்மா வீட்டுக்கு போயாச்சு பார்த்துக்கோங்க. அங்கே போனோடனே பெரியம்மா ஒரே அழுவை. இவ்வளோ ஏன் லேட்டாக வரா, சீக்கிரம் வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுவை, ஒரே முத்தம். எல்லாம் பெரியம்மாவெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அண்ணன் வீட்டுக்கு போகலாம். அங்கே பக்கத்தில் தான் தோட்டம்லாம் வச்சுருக்காங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பியாச்சு பார்த்துக்கோங்க. அங்கே கிளம்பினோடனே எல்லோரும் வந்தாச்சு. குட்டீஸ் எல்லாமே இங்கே தான் நிற்காங்க. அப்புறம் சும்மா பார்க்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. அங்கே வந்து எங்கள் அண்ணன் புல்லட் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க. பார்த்தோன்னே லோகிக்கு பைக்கில் போக வேண்டிய ஞாபகம் வந்துட்டுன்னு நினைக்கிறேன். அந்த புல்லட்டில் போய் உட்காரணும்னு ஒரே அழுவை பார்த்துக்கோங்க. இந்த பையங்கனால இப்படி தான் இருப்பாங்களோ ஒருவேளை. இந்த காரு பைக் இதெல்லாம் ரொம்ப க்ரேஸாக இருக்கான். இப்போவும் தம்பியுமே அப்படி தான் கார் வச்சு நல்லா விளையாடும் பார்த்துக்கோங்க. மற்ற பொருள் அந்தளவுக்கு எடுக்க மாட்டான். அதே மாதிரி தான் பசங்க இருப்பாங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஆட்டோலேருந்து எல்லோரும் இறங்கணுன்னு அங்கே இறங்கணுன்னு சரியான காற்று பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே குட்டி பாப்பா பிறந்ததுக்காக அந்த பாப்பாவும் இருந்தேன். அந்த பாப்பாவை தூக்கி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கே பக்கத்து வீட்டில் இருந்து பாப்பா வந்துருந்தாங்களா, அவங்க கூட என் ஹஸ்பண்ட் உட்காந்து ஒரே விளையாட்டு. அந்த சின்ன பிள்ளைகள் கூட உட்காந்துட்டு வாங்க மாமான்னு அவ்வளோ பிள்ளைகள் உட்காந்து ஒரே விளையாட்டு பார்த்துக்கோங்க. நம்ம நல்லா வேடிக்கை பார்த்துட்டு லோகி எங்கள் அம்மா வச்சுருந்தாங்களா, நல்லா செடியில் காத்தடிச்சு நல்லா பறக்க பார்த்துட்டு வந்தாச்சு மக்கள். அப்புறம் நைட்டு அங்கே சாப்பாடு. ஆமாங்க, கும்பாபிஷேகம் தானே, கோயில் கும்பாபிஷேகனால 3 நேரமும் அங்கேயே சாப்பாடு ஃபுல்லும். காலையிலேயும் மதியம் நைட்டு அப்படி 3 நேரமும் அங்கேயே சாப்பாடு பார்த்துக்கோங்க. அந்த கோயிலில் லைட்டிங்லாம் பார்த்தோன்னே செம்மையாக இருந்துச்சு. உண்மையாக மக்களை பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அந்த போகிறதுல எல்லாமே லைட் போட்டிருந்தாங்களா, அந்த கோபுரம் தான் அல்டிமேட்டாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மதியம் நைட்டு சாட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு.
அங்கே ஐயர் உட்காந்து ஓம மண்டபத்தில் வந்து ஓமம் வளர்த்துட்டு பிறகு அந்த பேசிட்டு மந்திரம் சொல்லிட்டு அது எல்லாமே உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பார்த்துக்கங்க. ஆனால் அங்கே வந்து நல்லா காற்றடிச்சிச்சு, புழுங்கல்ல ஒன்றும் செய்யலை, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு பார்த்துக்கங்க. எல்லாரும் அங்கே அந்த ஒரு மாதிரி மலை மாதிரி இருக்கும் அந்த இடம், கொஞ்சம் லேசாக குட்டி மலை மாதிரி. அதில் உட்காந்து அவ்வளோ வெறும் அந்த இதை கேட்குறது அப்படி அது நல்லா இருந்துச்சு, ஒரு வைபாக இருந்துச்சு பார்த்துக்கங்க. அந்த கோபுரம் தான் அல்டிமேட். அதனால் தம்பி அந்த கோபுரத்தை அப்படியே பார்த்துட்டே இருந்தான், என்னடா லைட் எரியுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பக்கத்தில் வந்து இந்த விளையாட்டு ஜாமான் கடை போடுவாங்கள்ல, அந்த கடையும் இருந்துச்சு, பானிபூரி கடை எல்லாம். ஒரு 2 பானிபூரி கடை, அப்புறம் விளையாட்டு ஜாமான் கடை எல்லாம் 2 இருந்துச்சு, அவ்வளோதான் பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் தம்பி அதை பார்த்துட்டே இருந்தானா, அந்த விளையாட்டு ஜாமான் ஏதாவது ஒன்று எடுத்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் வந்து 2 விளையாட்டு ஜாமான் வாங்கி கொடுத்தாங்க. அதை வச்சு விளையாண்டுட்டே கிடந்தேன். அதுக்கப்புறம் டைம் ஆயிரும், வாங்க சாப்பிட போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டோம் பார்த்துக்கங்க. அங்கே வந்து ஐயர் வந்து இன்னும் முடிக்கிறதுக்கு முன்னாடி சரி வாங்க நம்ம உட்காரோம் அப்படின்னு சொல்லி நம்ம போய் உட்கார்ந்ததான் மக்களே, நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஐயர் அங்கே அதை முடித்ததோட சரியான கூட்டம், நமக்கு பின்னாடி வந்து நிற்கிறாங்க ஆள், அவ்வளோ கூட்டம் பார்த்துக்கங்க. முதல்ல நம்ம உட்காரும்போது அந்தளவுக்கு ஆளே இல்லை, நல்லா ஃப்ரீயாக உட்காந்துட்டோம். அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டே சாப்பாடுன்னு நினைக்கேன், கொஞ்சம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக உட்காந்தாச்சு பார்த்துக்கங்க. அது முடித்ததோட பின்னாடி அவ்வளோ பேர் மக்களே இடிச்சுக்கிட்டு நிற்காங்க. முதல்ல பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. அங்கே ஐயர் வந்து அந்த இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் மக்களே சாப்பாடு பரிமாறுறாங்க. ஃபர்ஸ்ட் டே நான் போயிருக்கும்போது நைட் என்னென்னா வெஜிடபிள் பிரியாணி, கேசரி, ரைத்தா பார்த்துக்கோங்க. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு மக்களே, நல்லா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு அப்புறம் பானிபூரி எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்தோம் பார்த்துக்கோங்க. வீட்டுக்கு வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு தூங்கியாச்சு. மறுநாள் சண்டே வந்து இந்த குட்டி பிள்ளைங்களுக்கு வந்து இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுத்துட்டு இருந்தாங்களா, அங்கே வந்து போய் போடணும், தம்பிக்கு போடணுமா, சரி அப்போ அங்கே அந்த அங்கன்வாடியில் போய் போடுவோம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. கிளம்பினோடனே அண்ணன் பிள்ளைகளுக்கு போட வேண்டியதாக இருந்துச்சு. அதனால் அண்ணன் பிள்ளைகள் 2 பேரையும் கூட்டிகிட்டு தம்பியும் கூட்டிகிட்டு போயாச்சு. தம்பிக்கு இது 2வது டைம் போலியோ சொட்டு மருந்து போடுதோம் பார்த்துக்கங்க. ஃபர்ஸ்ட் டைமும் அங்கே தான் போட்டிருந்தோம், எதுக்கோ கோயில் கொடைக்கு தான் எதுக்கோ போயிருந்தோம் பார்த்துக்கோங்க. அப்பவும் அங்கே தான் ஃபஸ்ட்டு வச்சு தம்பிக்கு போலியோ சொட்டு மருந்து கொடுத்தோம். இந்த திருப்பும் அங்கே தான் போய் கொடுத்தோம் பார்த்துக்கங்க. அவனுக்கு ஒரு திருப்பு கூட எங்கள் சொந்த ஊரில் வச்சு போலியோ சொட்டு மருந்து கொடுக்கவே இல்லை. அங்கே போன உடனே அண்ணன் பிள்ளைக்கு ஃபஸ்ட்டு பிள்ளைக்கு வந்து ஏஜ் ஆகிட்டு 5 வயசு ஆகிட்டு, அதனால போலியோ சொட்டு மருந்து கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தம்பிக்கும் குட்டி சின்ன 2வது பாப்பாவுக்கு மட்டும் போலியோ சொட்டு மருந்து கொடுத்தாங்க. வெயிட்டு பார்த்துட்டு தம்பிக்கு வெயிட்டு கூடின மாதிரி எல்லாம் பார்த்துக்காங்க, குறைஞ்ச மாதிரி தான் இருக்கா, வெயிட்டே கூடவே மாட்டுக்கிறான். அதுக்கப்புறம் சொட்டு மருந்து எல்லாம் கொடுத்தாச்சு. இவனுக்கு சொட்டு மருந்து கொடுத்துக்கல, அப்படி சாய்ச்சாலே நம்ம வந்து மருந்து கொடுக்குறோம். நம்ம வந்து வீட்டில் ஏதாவது மருந்து கொடுப்போம்ல, வயிறு கொஞ்சம் உப்பி இருந்தால் அந்த மாதிரி ஏதாவது சுக்கு பால், உரசு மருந்து அப்படி ஏதாவது மருந்து கொடுப்போம்ல, அதனால அப்படி ஒரு மாதிரி சாய்ச்சாலே உரசு மருந்து தான், அதாவது மருந்து ஏதோ கொடுக்குறோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுவை. அதுக்கப்புறம் சொட்டு மருந்து கொடுத்துட்டு கையில் மை வச்சு விட்டாங்க. மை வச்சுட்டேன்னு தம்பிட்டு அதை காமிச்சிட்டே இருந்த மாதிரி மை வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை காமிச்ச உடனே அவன் வந்து ஓகே ஓரளவுக்கு நார்மலாக ஆகிட்டான். ஒரு வாயில் ஒரு மாதிரி இருக்கும்ல, அதனால அப்படி பண்ணிகிட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட்டை போகணுன்ட்டு ஒரே அழுவை பார்த்துக்கங்க. ஏன்னா அவங்கன்னா நல்லா ரவுண்ட் அடிப்பாங்கல்ல, அதனால சொட்டு மருந்து கொடுத்துட்டு 3 பேரையும் கூட்டிகிட்டு இங்கே வந்தாச்சு மக்களே. வரதுக்குள்ளே ஒரு பிள்ளை அங்கே போகுது, ஒரு பிள்ளை இங்கே போகுது, லோகி அங்கே போகணும், அது அப்படி கை காமிச்சிட்டு நல்லா ஃப்ரீயாக ரோட்டில் வண்டி எது வரலையே ஒரே விளையாண்டுட்டே வந்தா பார்த்துக்கங்க 3 பேரும். வேறு 3 பேரையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போனோன்னே அடுத்து நெக்ஸ்ட்டு கோயிலுக்கு கிளம்பணும்ல, சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு போகணும்லாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் போயிட்டு குளித்து கிளம்பி சாரீ கட்டியாச்சு பார்த்துக்கோங்க. அந்த சாரீ கட்டுறதுக்குள்ளே காற்று ரொம்ப அடிச்சுட்டே இருக்கா, கரண்ட் வேறு போயிட்டு வந்துச்சு. நானே உட்காந்து அயன் பண்ணி அவ்வளோத்தையும் எப்படியோ ஒரு வழியாக சேலை எடுத்து கட்டியாச்சு பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சாப்பிட போவோன்னு எல்லோரும் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம், சாமி கும்பிட்டுட்டு சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். லோகியை பாருங்க மக்களே, எங்கள் அம்மாட்டேருந்து ஏன்டா வந்தான் பார்த்துக்கங்க. சரி நம்மளை தூக்க சொல்தான் போல் நம்ம தூக்கி வச்சுட்டு இருந்தா, பாப்பா பூ வச்சுருக்காளா அதை பிடிச்சி இழுக்கணுமா, அதை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு ஒரே அழுவா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவை பார்த்தோன்னே எங்கள் அம்மாட்ட போகணுன்னு ஒரே அழுவா. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட லோகியை கொடுத்துட்டு நாங்கள் எல்லோரும், நான் வந்து குட்டி பாப்பா 2 பேரையும் பிடிச்சிருந்தேன், ஹஸ்பண்ட் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்களா, பெரியம்மாவை பிடிச்சிட்டு எங்கள் அம்மா வந்தாங்க பார்த்துக்காங்க. அங்கே போன உடனே திருப்பியும் அகைன் வந்து சாமியார் வந்து அந்த சாமியாருங்க பாருங்க ஐயர் வந்து அதை ஓதிட்டு இருந்தாங்க மந்திரம். நம்மளும் நேற்று பண்ண ஐடியா மாதிரி இன்றைக்கி போய் உட்காந்துட்டுருக்கோம், அந்த டைனிங் டேபிளில் உட்காந்துக்கலாம், சீக்கிரம் சாப்பிட்டு வந்துடலாம், கூட்டம் இருக்காதுலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் பக்கத்துக்குள்ளே.
போயிட்டு கொஞ்ச நேரம் அந்த கோயில்கிட்ட நிற்போம், அவங்க பேசுகிறத கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு அந்த இடத்த திரும்பி பார்க்க அந்த டைனிங் டேபிள் போட்டிருந்த இடத்துக்கு போகிறதுக்கு பார்க்குறோம். நேற்று நாங்கள் ஃபாலோ பண்ண எல்லா ஐடியாவும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க மக்களே அவங்க. நாம் போய் உட்காருவோம். நேற்று வந்து நாங்கள் நைட்டு சீக்கிரமாக உட்காந்துட்டோம்ல, அதுக்கப்புறம் தானே கூட்டம் வந்துச்சு. அதேமாதிரி நம்மளும் இன்றைக்கி போய் சீக்கிரமாக உட்காருவோம் அப்படின்னா அதே மாதிரி தான் எல்லோரும் நினச்சிருக்காங்க போல். நாங்கள் போகும்போது அங்கே ஆல்ரெடி உட்காந்துருக்காங்க, அதுக்கு பின்னாடி ஒரு வரிசை நிற்கி. அதுக்கப்புறம் தான் மக்களே நம்ம சாப்பிடணும். அதுக்கப்புறம் இடம் முடிச்சிட்டு இருந்தோம், இடம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்தையா பார்த்துட்டு இங்கே ஆளே இல்லை. அந்த ஓமம் வளர்ப்பாங்களே அதில் ஆளே இல்லை. அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு இடம் இருக்கா என்னென்னு பார்த்துட்டு நம்மளும் ஒரு இடத்த பிடிச்சிட்டு நான் நின்னாச்சு பார்த்துக்கங்க. ஏன்னா அவங்க சாப்பிட்டு முடிச்சப்பறம் தான் நம்ம சாப்பிட முடியுமா. அதுக்கப்புறம் நின்றுட்டு இருந்தோம். அப்போ என்ன சாப்பாடுன்னு பார்த்திங்கன்னா நல்ல சைவ சாப்பாடு. சாம்பார், ரசம், மோர், அவியல் அப்படி தான் வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க. நல்ல சைவ சாப்பாடு சாப்பிட்டாச்சு. உண்மையிலே இந்த கோயிலில் கல்யாண வீட்டில் அப்படி சாப்பிட்றதுலாம் உண்மையிலே டேஸ்ட்டாக இருக்கும் தெரியுமா. யாரில் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா வீட்டில் சாப்பிட்றத விட ஹோட்டலோ கல்யாண வீட்டில் அப்படி சாப்பிட்றது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அதனால மதியம் அங்கே சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பானிபூரி, ஐஸு எல்லாம் வாங்கி சாப்பிட்டு ரிட்டன் வீட்டுக்கு வந்தாச்சு பார்த்துக்கங்க. வீட்டுக்கு வந்துட்டு இனிமேல் சாயங்காலம் அதாவது நைட்டு தான் சாப்பிட போகணுமா. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சேலையெல்லாம் கழட்டிட்டு நமக்கு வந்து நைட்டி போட்டால் தான் நான் ஒரு பெண்ணாகவே உணர்றேன். அந்த மாதிரி தான் இருக்கும். நல்ல சேலையில் பட்டு சேலையெல்லாம் கட்டிட்டு ஃபங்க்ஷன் போயிட்டு வந்த பிறகு அந்த நைட் ட்ரெஸ் போட்டால் தான் மக்களே நல்ல ஃப்ரீயாக இருக்குது. யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணுவீங்க சொல்லுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் நைட்டு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு பார்த்தா என் கொழுந்த, ஹஸ்பண்டோட தம்பி 2 பேர், அவன் ஒய்ஃபு எல்லோரும் சேர்ந்து வந்திருந்தாங்க பார்த்துக்கங்க. சரி அவங்களையும் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் கிளம்பி எடுத்து போயாச்சு. நைட்டும் அதே தான் மக்களே, நம்மளோட ஐடியாவை எல்லோரும் ஃபாலோ பண்ணி வச்சுருந்தாங்களா. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் நேரம் அவங்க வந்திருந்தாங்களா. நம்ம ஏற்கனவே காலையில் எல்லாம் வேடிக்கையெல்லாம் பார்த்துட்டோம். அவங்க வந்து பார்க்கலல்ல, அதனால் அந்த கடை எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு பானிபூரி வந்து சாப்பிட்டு முடிச்ச பிறகு நைட்டு வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வளையல் எது வாங்கினா அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. இட்லி வந்து பாருங்க, எங்கள் 3 பேருக்கு தான் இடம் கிடச்சிது, என் ஹஸ்பண்டுக்கு இடம் கிடைக்கல. அதனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க தம்பிக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்களா எங்கள் இலையிலேருந்து, அவங்களுக்கு அப்படியே ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நைட்டு ஒரே பானிபூரி, காளான் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே பேசிக்கிட்டே இருந்தோம் பார்த்துக்கோங்க. தூங்கினதே ரொம்ப லேட் ஆகிட்டு பார்த்துக்கோங்க. மறுநாள் காலையில் நல்ல அதாவது கும்பாபிஷேகம் இந்த தண்ணிலாம் தெளிப்பாங்களா, அது மேலே படணும் அப்படின்னு சொல்லி எல்லோரும் விறுவிறுன்னு கோயிலுக்கு கிளம்பி போயாச்சு பார்த்துக்கோங்க. லோகியே கூப்பிட்டு போயிருந்தோம். லோகி ஏற்கனவே தூக்கச்சடவில் இருந்தானா, சரி அந்த தண்ணி தெளிக்கிறத பார்ப்பான், அப்படி கொஞ்சம் சுற்றிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு போயாச்சு. அவன் நல்லா அங்கே வேடிக்கை பார்த்துட்டே வந்தான் பார்த்துக்கோங்க. நம்மளும் போய் சாப்பிடணும்ல. போனோடனே கோயிலுக்குள்ளே போவோம், என்னென்ன கும்பாபிஷேகம்லாம் கோயிலுக்குள்ளே போய் எப்படி பண்ணியிருக்காங்க அலங்காரம் சாமிக்கு அதெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு போன உடனே கோயிலுக்குள்ளே போயிட்டோம் பார்த்துக்கோங்க. இந்த கோயில் கோபுரத்தில் நிறைய பேர் இந்த உள்ள கும்பாபிஷேகத்துக்கு தண்ணி மேலே தானே போய் தெளிப்பாங்க. அப்போ அதுக்கு ஸ்டெப்ஸ் போட்டிருப்பாங்கல்ல, அதில் நிறைய பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க பார்த்துக்கோங்க. எனக்கு அதை பார்த்த உடனே ஆசையாக இருந்துச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு பொண்ணு கூட போகல பார்த்துக்கோங்க. பூரா பாய்ஸ் தான் போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம மட்டும் போகிறதுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருந்துச்சு. ஆனால் ஆசையாக இருந்துச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போனோடனே இந்த வளையல் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதெல்லாம் வாங்கியாச்சு பார்த்துக்கோங்க. வாங்கினோடனே சாப்பிட போகலான்னு பார்த்தா சரியான கூட்டம். அதுக்கப்புறம் லோகி கொஞ்சம் வேறு அழ ஆரம்பிச்சிட்டா. சரி அப்போ அவனை வீட்டுக்கு கொண்டு போயிட்டு தூங்க வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்தேன் பார்த்துக்கோங்க. கோயிலே சாமி நல்ல அலங்காரம் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி சாப்பிட போவோம் எல்லோரும்னு சொல்லிட்டு கூட்டமாக தான் இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணேன், கொஞ்சம் நின்று சாப்பிட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் சாமி ஆடினாங்க பார்த்துக்கங்க. அந்த சாப்பிட்ற இடத்துல பெரிய ஸ்க்ரீன் மாதிரி வச்சு கோயிலுக்குள்ளே இடம் இல்லை பார்க்க முடியாதவங்க வெளியே சாப்பிட்டுட்டு இருப்பாங்களோ அவங்களாம் பார்க்குறதுக்காண்டி பெரிய ஸ்க்ரீன் மாதிரி வச்சு கோயிலுக்குள்ளே என்ன நடக்குது, யார் சாமி ஆடுறா, எப்படி ஆடுறாங்க அதெல்லாம் காமிக்கிறதுக்கு வச்சுருந்தாங்க பார்த்துக்கோங்க. நம்ம நல்ல ஒரு இடத்த பிடிச்சிட்டு சாப்பிட்டுட்டே அந்த சாமி ஆடுறது அதெல்லாம் பார்த்துருந்தோம் பார்த்துக்கோங்க. உண்மையிலே சாப்பாடு உண்மையிலே டேஸ்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட் நாள் வரை கும்பாபிஷேக நாள் வரையா. அப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு
நாங்கள் வீட்டுக்கு லோகியை தூக்கிட்டு வந்திருக்கோம். ஃபீட் பண்ணி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே என் ஹஸ்பண்ட் ஃபோன் அடித்து மேலே வாங்க, மேலே எதுக்கு மாடி கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என் ஹஸ்பண்டு என் குழந்தை எல்லோரும் மேலே அதில் ஸ்டெப்ஸில் ஏறி இருந்தாங்க மக்களே. கொஞ்சம் பொறுத்திருந்தால் நானும் வந்திருப்போம்ல அப்படின்னு, அது ஏற முடியல அப்படி சொல்லி அவங்க மட்டும் போயிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் வீடியோஸு கொஞ்சம் எல்லோரும் ஒன்று எடுத்துகிட்டு உட்காந்துட்டோம் பார்த்துக்காங்க. உட்காந்தோடனே ஐஸ்கிரீம் வந்துச்சு. இந்த திருவிழானா ஐஸ்கிரீம் வராமல் இருக்கே செய்யாது. யாரெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுங்க திருவிழா நேரத்தில் அப்படின்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் யாருக்கு என்னென்ன ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் வாங்கினாங்க ஒரு ஐஸ்கிரீம். அந்த ஃப்ளேவர் இல்லாமல் நான் வேறு வாங்கினேன், ஏன்னா அப்போ தானே ரெண்டையும் சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம்லாம் வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க. லோகி தூங்கிட்டான், எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். லோகி ஐஸ் வேணும்னு சொல்லி நல்லா நம் சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அவனை திருப்பி தூங்க வச்சுட்டு தூக்கத்துக்கு அழுதுட்டு இருந்தானா தூங்க வச்சாச்சு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் ரீல்ஸ் ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தோம் பார்த்துக்கோங்க. ஹாய் மக்கா. சேமியா ஐஸ்யம் இந்த திருவிழான்னு வந்தாலே எல்லாரும் கண்டிப்பாக இந்த ஐஸ் வாங்காமல் இருக்கே இருந்தாங்க. மழை அடித்தாலும் ஐஸ் வாங்குவாங்க. யாரெல்லாம் அப்படி சாப்பிடுவீங்கன்னு கமெண்ட் பண்ணேன். நான் இன்னைக்கு சேமியா ஐஸ் சாப்பிட்றேன் மக்கா. கோயில் கும்பாபிஷேகம் எல்லாம் முடிஞ்சிட்டு பார்த்துக்கோங்க. எல்லாம் முடிஞ்சு சாப்பாடெல்லாம் இருந்துச்சு. அப்போ இந்த பெட்டிச்சோறு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி போவோம். எங்கள் பெரியம்மா வந்து எங்கள் அண்ணனை போக சொன்னிச்சு. எங்கள் அண்ணன் போக மாட்டேன்னு சொல்ல எங்கள் பெரியம்மா அப்பான்னு சொல்ல ஒரு சண்டைப்பட்டு ஒரு வேளை என் ஹஸ்பண்ட் எல்லாம் சேர்ந்து வாங்க தம்போவோம் நானும் வேறு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு பார்த்துக்காங்க. எல்லோரும் போயிட்டு பெட்டிச்சோறு எடுப்போம் அப்படின்னு சொல்லி போயாச்சு. நம்மளும் சும்மா தானே இருக்க போவோம் அப்படின்ட்டு. எங்கள் ஊரில் பெட்டிச்சோறு எடுக்க பழக்கம் உண்டு. உங்கள் ஊரில் பெட்டிச்சோறு எடுக்க பழக்கம் உண்டா சொல்லுங்கள். ஆனால் களக்காட்டில் வந்து பெட்டிச்சோறு எடுக்க மாட்டாங்க. உங்கள் ஊரில் உண்டா என்னன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறம் எல்லோரும் அங்கே போயிட்டு போவோம். அங்கே போய் பார்க்கவும் கூட்டம் ஒரு கூட்டம் பார்த்துக்கோங்க. எவ்வளோ கூட்டம் வந்தோம். அந்த ஆண்டிஸ் மாதிரிலாம் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ கூட்டம். என்ன எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் கடைசி பண்ணி ஆட்கள் பரிமாறுறதுக்கு 1-2 பேர் தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவங்க அண்ணன் தம்பி மாதிரிலாம் என்ன நினச்சாங்கன்னு தெரில. எங்கள் அண்ணன் சாப்பாடு வாங்க போனாங்க. எப்போ வாங்க நம்ம பந்தி போட்டு உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பந்தியில் உட்காருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இலையை போட்டு உட்காந்தாச்சு பார்த்துட்டாங்க. நானும் சும்மா தான் சொல்கிறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு பார்த்தா உண்மையிலே சாப்பிட போகிறாங்களா. சரி சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி பந்தியில் பரிமாறதுக்கு ஆட்கள் அவ்வளோவா இல்லை பார்த்துக்கோங்க. 1-2 பேர் தான் இருந்தாங்க. அதில் ஒரு அக்கா வந்து நல்லா பேசுனாங்க. தம்பி அக்காட்ட சொல்லுப்பா என்ன வேணும்னு சொல்லி அவங்க தான் நல்லா பார்த்து ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்து பரிமாறிட்டு இருந்தாங்க பார்த்துக்கோங்க. அந்த பந்தி ஃபுல்லாமே அவங்க தான் பரிமாறிட்டு இருந்தாங்களா. சரி நம்மளும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம், சாம்பார் எதாவது கேட்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சாம்பார் எல்லாம் எடுத்து கொடுத்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோமா. அவங்க சாப்பிடும்போது என்னென்னு தெரில பார்த்துட்டே இருந்தோமா. டெம்ட் ஆகிட்டு. அது உண்மை தான் நமக்கா. இந்த பந்தியில் வந்து சாடும்போது அவசரமாக எப்படின்னா நம்ம பின்னாடி ஆள் இருக்காங்க சீக்கிரமாக சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோமா. அதனாலவோ என்னமோ அவங்க சாப்பிடும்போது நமக்கும் டெம்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சரி சொல்லிட்டு மோர் ஊற்றி சாப்பிடணும்னு சொல்லி அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்களோ அதிலே பக்கத்தில் போய் உட்காரலை. அவங்க சாப்பிட்டதுலேயே நம்மளுக்கு கொஞ்சம் ஊட்டி விட்டாங்க. அதனால் அதையும் வாங்கிட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு எந்திரிச்சாச்சு மக்களே. அப்புறம் என்ன சரி கிளம்ப வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்கு விளையாட்டு ஜாமான்லாம் பார்க்க எங்கள் அண்ணன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. வேண்டாம் ஏற்கனவே எடுத்தாச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல உனக்கு என்னெல்லாம் வேணும் வா அப்படி சொல்லி அதெல்லாம் பார்த்துருந்தோமா. விளையாட்டு ஜாமான்லாம் அப்புறம் பாப்பாவுக்கு 2 விளையாட்டு ஜாமான்லாம் வாங்கிட்டு லோகிக்கு 1 வாங்கிட்டு அப்புறம் இந்த ஜூஸ் கலக்கி இது குலுக்கி சர்பத்து அப்படி இருக்கலாம் அது எல்லாமே இருந்துச்சு. பானிபூரி எல்லாம். அதுக்கப்புறம் வரிசையாக ஒவ்வொன்றா திருப்பி ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் சாப்பிட்டு முடிச்சிருக்கு. அதனால திருப்பி பானிபூரி குலுக்கி சர்பத்து ஐஸ்கிரீமு ரிட்டன் பார்த்துக்கங்க. இந்த கோயில் கூடனாலே நமக்கு அப்படி அந்த மைண்டு செட் ஆயிரும்னு நினைக்கேன். அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒவ்வொன்றா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே விளையாட்டு ஜாமெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு போயாச்சு போய்க்கோங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு கிளம்பி வந்தாச்சு. நம்ம லாங் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இன்னொரு லாங் வீடியோவில் பார்ப்போம். பாய் காய்ஸ்.